ஈரான் அமெரிக்கா இடையே போர் மீண்டும் வெடித்துள்ளது. ஹார்முஸ் ஜலசந்தியில் பயணித்த 3 வர்த்தக கப்பல்கள் மீது ஈரான் தாக்கியதாக கூறிய அமெரிக்கா அந்த நாட்டின் முக்கியமான 80 இடங்களை குறிவைத்து தாக்குதல் நடத்தியுள்ளது. ஹார்முஸ் ஜலசந்தியில் ஈரான் பிற நாடுகளின் கப்பல்களை குறிவைத்து தாக்குவதை தடுக்கும் வகையில் அமெரிக்கா இந்த தாக்குதலை மேற்கொண்டுள்ளது. இன்றைய பார்வை நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கிறீர்கள். ஹோர்முஸ் ஜலசந்தியில் வணிக கப்பல்கள் மீது ஈரான் நடத்திய தாக்குதலுக்கு பதிலடியாக அமெரிக்கா ஈரான் மீது சக்தி வாய்ந்த தாக்குதல்களை நடத்தியுள்ளது. இதனால் மத்திய கிழக்கில் போர் பதற்றம் உச்சகட்டத்தை எட்டியுள்ளது. ஹோர்முஸ் ஜலசந்தி வழியாக சென்ற 3 வணிக கப்பல்கள் மீது ஈரான் தாக்குதல் நடத்தியதாக அமெரிக்கா குற்றம் சாட்டியுள்ளது. ஆனால் இந்த தாக்குதலை ஈரான் நடத்தியது என்பதற்கு எந்த ஆதாரமும் கிடையாது. இருந்தாலும் தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் வேலையை அமெரிக்கா செய்ய தொடங்கியிருக்கின்றது. ஈரானின் இந்த தாக்குதல் தேவையற்றது, ஆபத்தானது மற்றும் இரு நாடுகளுக்கும் இடையே நிலவி வந்த போர் நிறுத்த ஒப்பந்தத்தை அப்பட்டமாக மீறும் செயல் என்றும் அமெரிக்கா தெரிவித்துள்ளது. மேலும் இதற்கு பதிலடியாக ஈரானின் வான் பாதுகாப்பு மற்றும் ஏவுகணை தளங்களை குறிவைத்து அமெரிக்கா தாக்குதல் நடத்தியுள்ளது. ஈரானின் பந்தர் அப்பாஸ் மற்றும் ஹெஸ்ம் தீவு பகுதிகளில் வெடிச்சத்தம் கேட்டதாக உள்ளூர் மக்கள் கூறுகின்றனர். ஈரான் எண்ணெய் விற்பனை செய்வதற்கு வழங்கப்பட்டிருந்த பொருளாதார தடை சலுகையை அமெரிக்கா உடனடியாக ரத்து செய்துள்ளது. கடந்த ஜூன் மாதம் கையெழுத்தான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை ஈரான் மீறியுள்ளதால் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் துருக்கியின் அங்காராவில் நடைபெறும் நேட்டோ உச்சி மாநாட்டில் பங்கேற்றுள்ள நிலையில் இந்த தாக்குதல்கள் நடந்துள்ளன. ஈரானின் இத்தகைய செயல்களுக்கு கடுமையான விலை கொடுக்க வேண்டியிருக்கும் என்றும் அமெரிக்கா எச்சரித்துள்ளது. அமெரிக்காவின் இந்த தாக்குதலுக்கு நிச்சயமாக பதிலடி கொடுக்கப்படும் என்று ஈரான் எச்சரித்துள்ளது. அமெரிக்கா புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை மீறிவிட்டதாக ஈரான் குற்றம் சாட்டியுள்ளது. இந்த மோதலால் சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை உயர்ந்துள்ளது. மேலும் பாதுகாப்பான முதலீடாக கருதப்படும் அமெரிக்கா டொலரின் மதிப்பு கடந்த ஒரு வாரத்தில் இல்லாத அளவிற்கு உயர்ந்துள்ளது. நிலைமை இப்படியே போனால் நிச்சயம் இந்தியாவில் பெட்ரோல் டீசல் விலை குறையாது என்று சர்வதேச அரசியல் விமர்சகர்கள் கூறியுள்ளனர். ஈரான் அமெரிக்கா இடையே மீண்டும் போர் வெடித்துள்ளது. ஹார்முஸ் ஜலசந்தியில் பயணித்த 3 வர்த்தக கப்பல்கள் மீது ஈரான் தாக்கியதாக கூறிய அமெரிக்கா அந்த நாட்டின் முக்கியமான 80 இடங்களை குறிவைத்து தாக்குதல் நடத்தியுள்ளது. ஈரான் அமெரிக்கா இடையே நடந்த போர் நிறுத்த ஒப்பந்தம் அடிப்படையில் முடிவுக்கு வந்தது. இதனால் ஹோர்முஸ் ஜலசந்தியை ஈரான் திறந்துவிட்டது. வர்த்தக கப்பல்கள் ஹோர்முஸ் ஜலசந்தி வழியாக பயணித்து வருகின்றனர். இதற்கிடையேதான் அவ்வப்போது ஹோர்முஸ் ஜலசந்தியில் பயணிக்கும் வர்த்தக கப்பல்கள் மீது ஈரான் தாக்குதல் நடத்தி வருகின்றது. அந்த வகையில் நேற்றைய தினம் 3 வர்த்தக கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது. இந்த தாக்குதலுக்கு ஈரான் தான் காரணம் என்று அமெரிக்கா குற்றம் சாட்டியுள்ளது. அது மட்டுமன்றி ஈரான் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி தாக்குதல் நடத்தி வருகின்றது. இதற்கு பதிலடி கொடுக்கப்படும் என்று அமெரிக்கா தெரிவித்துள்ளது. அந்த வகையில் தற்போது ஈரானின் 80 இடங்களை குறிவைத்து அமெரிக்கா கொடூர தாக்குதல் நடத்தியுள்ளது. இந்த தாக்குதல் என்பது ஈரானின் வான்வெளி பாதுகாப்பு அமைப்புகள், கடலோர ரேடார் தளங்கள், கடலோர கமாண்ட் மற்றும் கட்டுப்பாட்டு நெட்வொர்க் கட்டமைப்புகள் ஹோர்முஸ் ஜலசந்தியில் பிற நாடுகளின் கப்பல்களை கண்காணித்து தாக்குதல் நடத்த தயாராக ஈரான் புரட்சிகர காவல் படையினர் 60க்கும் மேற்பட்ட சிறிய படகுகள் மீது இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. ஹோர்முஸ் ஜலசந்தியில் பயணிக்கும் கப்பல்களை தாக்க வேண்டுமென்றால் ஈரான் கடலோர ரேடார் தளங்கள், கடலோர கமாண்ட் மற்றும் கட்டுப்பாட்டு நெட்வொர்க் கட்டமைப்புகள் மற்றும் ஈரான் புரட்சிகர காவல் படையினரின் படகுகளை பயன்படுத்தி வந்தது. தற்போது அவற்றை குறிவைத்து அமெரிக்கா தாக்கியுள்ளது. இதன் மூலம் ஈரானின் டொனால்ட் ட்ரம்ப் இந்த நடவடிக்கையை கடுமையாக எச்சரித்துள்ளார். மேலும் இந்த தாக்குதல்களை துல்லியமாக நடத்தப்பட்டுள்ளதாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது. இது பற்றி அமெரிக்காவின் மத்திய கட்டுப்பாட்டு மையம் கூறுகையில், ஈரானில் 80க்கும் அதிகமான இலக்குகளை குறிவைத்து தாக்குதல் நடத்தியுள்ளோம். வான்வெளி பாதுகாப்பு அமைப்புகள், கடலோர ரேடார் தளங்கள், கடலோர கமாண்ட் மற்றும் கட்டுப்பாட்டு நெட்வொர்க் கட்டமைப்புகள், ஹோர்முஸ் ஜலசந்தியில் நிறுத்தப்பட்ட ஈரான் புரட்சிகர காவல் படையினர் 60க்கும் மேற்பட்ட சிறிய படகுகள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. இந்த தாக்குதல் என்பது கடந்த 10 நாட்களுக்கு முன்பாக ஈரான் மீது நடத்தப்பட்ட அட்டாக்கை ஒப்பிடும் போது 4 முதல் 5 மடங்கு பெரிய தாக்குதலாகும். தற்போதைய தாக்குதல் என்பது ஹோர்முஸ் ஜலசந்தியில் பயணிக்கும் வர்த்தக கப்பல்களை தொடர்ந்து குறிவைத்து ஈரானால் மீண்டும் அட்டாக் செய்யும் வலிமையை குறைக்கும் வகையில் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. ஈரான் அமெரிக்கா இடையே மேற்கொள்ளப்பட்ட ஒப்பந்தம் முறையாக பின்பற்றப்படாதது அல்லது மதிக்கப்படாமல் இருக்கும் பட்சத்தில் அதற்கு அந்த நாட்டை பொறுப்பேற்கும் வகையில் சென்காம் படைகள் தயார் நிலையில் உள்ளன என்று கூறப்பட்டுள்ளது.
அமெரிக்காவின் இந்த தாக்குதல் பற்றி ஈரான் அதிகாரப்பூர்வமாக எதுவும் தெரிவிக்கவில்லை. இருப்பினும் ஈரானின் தெற்கு பகுதியில் சில இடங்களில் வெடிகுண்டுகள் வெடித்த சத்தங்கள் கேட்டதாக கூறப்பட்டுள்ளது. குறிப்பாக பந்தர் அப்பாஸ், ஸ்ரிக் மற்றும் ஹெஸ்ம் தீவு உள்ளிட்ட இடங்களில் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அது மட்டுமன்றி அமெரிக்காவின் எந்த ஒரு தாக்குதலுக்கும் முறையாக பதிலடி கொடுக்கப்படும் என்று ஈரான் வார்னிங் செய்துள்ளது. இதனால் மீண்டும் ஈரான் அமெரிக்கா இடையே பதற்றம் அதிகரித்துள்ளது. இதேவேளை தங்களுக்கு எதிரான அமெரிக்காவின் அச்சுறுத்தல்கள் தொடருமானால் அந்நாட்டுடன் பேச்சு நடத்த முடியாது என்று ஈரான் எச்சரித்துள்ளது. இது தொடர்பாக ஈரான் வெளிவிவகார அமைச்சர் சையத் அப்பாஸ் அராக்சி வெளியிட்டுள்ள சமூக ஊடக பதிவில், ஈரானின் மறைந்த உச்சத்தலைவர் அயாதுல்லா அலி கமேனியையும் அவரது பாரம்பரியத்தையும் கௌரவிக்கும் நோக்கில் அவரது இறுதி பேரணியில் லட்சக்கணக்கான ஈரானியர்கள் பெருமையுடனும் ஒற்றுமையுடனும் ஒன்று கூடினர். அவர்களோ ஈரானின் வீரமிக்க ஆயுத படைகளோ எந்த ஒரு அச்சுறுத்தலுக்கும் அஞ்சவில்லை. அமெரிக்கா ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். ஈரான் அமெரிக்கா இடையேயான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின் 13வது பிரிவு ஒன்றை தெளிவுபடுத்தியுள்ளது. அச்சுறுத்தல்கள் தொடர்ந்தால் இறுதி ஒப்பந்தம் தொடர்பான பேச்சுக்கள் தொடங்கப்படாது என்பதே அது. எனவே அமெரிக்கா ஒப்பந்தத்தை மதித்து செயல்பட வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். முன்னதாக ஈரானின் மறைந்த உச்சத்தலைவர் அயாதுல்லா அலி கமேனியின் இறுதி சடங்கில் கூடியிருந்த ஈரானிய தலைவர்களை ஒரே குண்டில் அமெரிக்காவால் கொல்ல முடியும் என்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் கூறியிருந்தார். இந்த இறுதி சடங்கு ஊர்வலங்கள் குறித்து கடந்த 5ஆம் தேதி அவர் அளித்த பேட்டியில், கமேனியை மக்கள் வெறுப்பதாகவே நான் நினைத்தேன். அங்கு மக்கள் சிந்துவது போலி கண்ணீராக இருக்கலாம். அங்கு ஈரானின் ஒட்டுமொத்த முக்கிய தலைமைகளும் கூடியுள்ளனர். நான் நினைத்தால் ஒரே குண்டில் அவர்கள் அனைவரையும் வீழ்த்திவிட முடியும். ஆனால் நாம் அதை செய்ய போவதில்லை. ஏனெனில் அதன் பிறகு பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு அங்கே எவரும் இருக்க மாட்டார்கள் என்று கூறியிருந்தார். கடந்த பிப்ரவரி 28 அன்று அமெரிக்கா இஸ்ரேல் கூட்டு வான்வழி தாக்குதலில் ஈரானின் உச்சத்தலைவர் அயாதுல்லா அலி கமேனி கொல்லப்பட்டார். அவரது மறைவை தொடர்ந்து ஈரான் தலைநகர் தெஹ்ரானில் அரசு சார்பில் மிக பிரம்மாண்டமான இறுதி சடங்கு நிகழ்வுகள் நடைபெற்று வருகின்றன. இதில் ஈரானின் தற்போதைய முக்கிய தலைவர்கள் மற்றும் வெளிநாட்டு பிரதிநிதிகள் பலரும் கலந்து கொண்டுள்ளனர். தெஹ்ரானில் ஜூலை 4ஆம் தேதி தொடங்கிய இறுதி சடங்குகள் அயாதுல்லா அலி கமேனியின் சொந்த ஊரான மசாத்தில் நாளை 9ஆம் தேதி உடல் நல்லடக்கம் செய்யப்படுவதுடன் நிறைவடைகின்றது.